காப்பர் பைரேட்டுகளின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன? A. CuAPS B. CuO C. CuSO D. CuS. சரியான பதில் A. CuAPS. சரியான விடை A. சோகஸ்மேலி காப்பர் பைரேட் CuAPS 2 என்பது தாமிரத்தின் மிக முக்கியமான தாது ஆகும். இதிலிருந்து அதிகளவு தாமிரம் பிரித்தெடுக்கப்படுகிறது. இது அதன் நிறத்தின் காரணமாக முட்டாள்களின் தங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. அம்மோனியா உருவாக நைட்ரஜனுடன் வினைபுரிவதில் எத்தனை மோல்கள் ஹைட்ரஜன் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது? A. 3 மோல்கள் B. 2 மோல்கள் C. 1 மோல் D. 4 மோல்கள். சரியான பதில் A. 3 மோல்கள். சரியான விடை A. சோகஸ்மேலி ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரிக்கும் சமன்பாடு N2 ஆகும். இதில் 3 மோல்கள் ஹைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது. இந்த வேதிச் சமன்பாட்டின்படி 1 மோல் நைட்ரஜனுடன் 3 மோல்கள் ஹைட்ரஜன் வினைபுரிந்து 2 மோல்கள் அம்மோனியாவை தருகிறது. கால்சியம் கார்பனேட்டின் சிதைவில் CaO என்பது என்ன? A. கார்பன் ஆக்சைடு கார்பன் ஆக்சைடு B. கால்சியம் ஆக்சிஜன் கால்சியம் ஆக்சிஜன் C. சுண்ணாம்பு லைம் D. கால்சியம் கார்பனேட் கால்சியம் கார்பனேட். சரியான பதில் C. சுண்ணாம்பு லைம். சரியான விடை C. சோகஸ்மெலி கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் போது அது சிதைவடைந்து கால்சியம் ஆக்சைடை CaO உருவாக்குகிறது. இது பொதுவாக சுண்ணாம்பு அல்லது சுட்ட சுண்ணாம்பு என அழைக்கப்படுகிறது. இந்த வினையில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவாக வெளியேறுகிறது. ரேடாரில் எந்த வகையான அலைகள் அனுப்பப்படுகின்றன? A. நில அதிர்வு அலைகள் B. ரேடியோ அலைகள் C. ஒளி அலைகள் D. ஒலி அலைகள். சரியான பதில் B. ரேடியோ அலைகள். 1. ரடார் என்பது ரேடியோ அலைகளை பயன்படுத்தி பொருட்களின் தொலைவு மற்றும் வேகத்தை கண்டறியும் கருவியாகும். இந்த அலைகள் ஒளியின் வேகத்தில் சென்று பொருட்களின் மீது பட்டு திரும்புவதன் மூலம் தகவல்களை தருகின்றன. 2. ஆற்றலை தருவதைத் தவிர கொழுப்புகள் உடலை காப்பிட்டு பாதுகாக்கின்றன. A. தசைகள் மசில்ஸ் B. நரம்புகள் நர்வ்ஸ் C. செல்கள் செல்ஸ் T. எலும்புகள் போன்ஸ். சரியான பதில் C. செல்கள் செல்ஸ். சரியான விடை C. சோகஸ்மெலி கொழுப்புகள் செல் சவ்வின் செல் மெம்ப்ரேன் முக்கிய அங்கமாக இருந்து செல்களை பாதுகாக்கின்றன. மேலும் இவை உடலின் முக்கிய உறுப்புகளைச் சுற்றி ஒரு மெத்தை போல செயல்பட்டு அதிர்ச்சிகளிலிருந்து பாதுகாக்கின்றன. இருவித்திலை தாவர இலையின் உள் அமைப்பின் வெளிப்புற அடுக்கை உருவாக்கும் அடுக்கு எது? A. பஞ்சு பாரன்கைமா ஸ்பாங்கி பரேஞ்சிமா B. கற்றி உரை பண்டில் ஷீத் C. மேல் புறத்தோல் அப்பர் எபிடர்மிஸ் D. கீழ் புறத்தோல் லோவர் எபிடர்மிஸ். சரியான பதில் C. மேல் புறத்தோல் அப்பர் எபிடர்மிஸ். 1. இருவித்திலை தாவர இலையின் குறுக்கு வெட்டு தோற்றத்தில் மேல்புறத்தில் காணப்படும் ஓரடுக்கு செல்களை மேல் புறத்தோல் எனப்படும். இது இலையின் உட்பகுதியை பாதுகாப்பதோடு நீராவி போக்கை கட்டுப்படுத்த கியூட்டிக்கிள் படலத்தை கொண்டுள்ளது. 2. இரும்பு துருப்பிடிப்பது எந்த வகையான மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு? A. ஒரு தற்காலிக மாற்றம் A temporary changehood B. ஒரு இயற்பியல் மாற்றம் A physical changehood C. ஒரு மீளக்கூடிய மாற்றம் A reversible changehood D. ஒரு வேதியியல் மாற்றம் A chemical changehood. சரியான பதில் D. ஒரு வேதியியல் மாற்றம் A chemical changehood. சரியான விடை D. சோகஸ்மெலி இரும்பு ஈரப்பதம் மற்றும் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து இரும்பு ஆக்சைடாக மாறுவது ஒரு வேதியியல் மாற்றமாகும். இதில் புதிய பொருள் உருவாவதோடு இரும்பை மீண்டும் அதன் பழைய நிலைக்கு எளிதில் கொண்டு வர முடியாது. வெண்பொருளால் ஆன மூளையின் உள் அல்லது ஆழமான பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? A. பெருமூளை புரணி செரிப்ரல் கோர்டெக்ஸ் B. முகுளம் மெடுலா C. சிறுமூளை செரிபெலம் D. கார்பஸ் கலோசம் கார்பஸ் காலோசம். சரியான பதில் B. முகுளம் மெடுலா. சரியான விடை மூளையின் உட்பகுதி வெண்பொருளால் ஒயிட் மேட்டர் ஆனது. இது நரம்பு நாரிழைகளைக் கொண்டுள்ளது.
பெருமூளையின் உட்பகுதியிலும் தண்டுவடத்தின் வெளிப்பகுதியிலும் இந்த வெண்பொருள் காணப்படுகிறது. எந்த சூழ்நிலைகளில் வைரஸ்கள் செயலில் ஆகின்றன? ஏ. வறண்ட நிலைமைகள் dry conditions. பி. சாதகமற்ற நிலைமைகள் unfavorable conditions. சி. சாதகமான நிலைமைகள் favorable conditions. டி. குளிர் நிலைமைகள் cold conditions. சரியான பதில் சி. சாதகமான நிலைமைகள் favorable conditions. 10. வைரஸ்கள் உயிருள்ள மற்றும் உயிரற்றவற்றுக்கு இடைப்பட்ட நிலையில் இருப்பவை. அவை ஒரு உயிருள்ள செல்லுக்குள் நுழையும் போது மட்டுமே சாதகமான சூழலில் செயலில் ஆகின்றன. ஒரு விருந்தோம்பி செல்லுக்கு வெளியே இவை செயலற்ற நிலையில் படிகங்களாக காணப்படும். ஒரு பொருளின் மோல்களின் எண்ணிக்கை மற்றும் அணு நிறை கொடுக்கப்பட்டால் அதன் நிறையை கணக்கிட எந்த சூத்திரம் பயன்படுத்தப்படுகிறது? ஏ. நிறை அணு நிறை மோல்களின் எண்ணிக்கை. பி. நிறை மோல்களின் எண்ணிக்கை அணு நிறை. சி. நிறை மோல்களின் எண்ணிக்கை அணு நிறை. டி. நிறை மோல்களின் எண்ணிக்கை அணு நிறை. சரியான பதில் சி. நிறை மோல்களின் எண்ணிக்கை அணு நிறை. 6. சரியான விடை. ஒரு பொருளின் நிறையை கண்டறிய அதன் மோல்களின் எண்ணிக்கையே அதன் அணு நிறையால் பெருக்க வேண்டும். இது வேதியியல் கணக்கீடுகளில் ஒரு பொருளின் அளவை கிராமில் கண்டறிய உதவும் அடிப்படை சூத்திரமாகும். கருமூல செல்களை இங்கிருந்து பிரித்தெடுத்து வளர்க்க முடியும். ஏ. முதிர்ந்த சிறப்பு செல்கள். பி. வயது வந்தோரின் எலும்பு மஜ்ஜை. சி. ஆரம்ப கால கருக்கள். டி. தொப்புள் கொடி இரத்தம். சரியான பதில் சி. ஆரம்ப கால கருக்கள். சரியான விடை. கருமூல செல்கள் பிளாஸ்டோசிஸ்ட் எனப்படும் ஆரம்ப கால கருக்களில் இருந்து பெறப்படுகின்றன. இவை உடலின் எந்த வகையான செல்லாகவும் மாறும் திறன் pluripotency கொண்டவை. அம்மோனியாவின் கிராம் மூலக்கூறு நிறை என்ன? ஏ. 17 கிராம். பி. 18 கிராம். சி. 36.5 கிராம். டி. 44 கிராம். சரியான பதில் ஏ. 17 கிராம். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி அம்மோனியாவின் NH3 மூலக்கூறு நிறை நைட்ரஜன் 14 மற்றும் 3 ஹைட்ரஜன் 3x1 அணுக்களின் கூட்டுத்தொகையான 17 ஆகும். இந்த மூலக்கூறு நிறையை கிராமில் குறிப்பிடும்போது அது 17 கிராம் என அழைக்கப்படுகிறது. ஒரு நீள்வட்ட கிசுகிசுப்பு கூடத்தின் ஒரு குவியத்தில் ஒருவர் பேசினால் அவருடைய குரல் எங்கே தெளிவாக கேட்கும்? ஏ. கூரையின் மிக உயரமான புள்ளியில். பி. அவருக்கு நேராக பின்னால் மட்டும். சி. மற்றொரு குவியத்தில். டி. எதிர் சுவரில் எந்த இடத்திலும். சரியான பதில் சி. மற்றொரு குவியத்தில். 4. நீள்வட்டத்தின் ஒரு குவியத்திலிருந்து வெளிப்படும் ஒலியானது சுவர்களில் பட்டு எதிரொலித்து மற்றொரு குவியத்தில் ஒரு புள்ளியில் குவியும். இதனால் ஒரு குவியத்தில் பேசுவது மற்றொரு குவியத்தில் மிகத் தெளிவாக கேட்கிறது. பின்வருவனவற்றில் சையத் பயிர்களின் எடுத்துக்காட்டுகள் யாவை? ஏ. முலாம் பழம், தர்பூசணி மற்றும் வெள்ளரிக்காய். பி. அரிசி மற்றும் கோதுமை. சி. கடுகு மற்றும் நிலக்கடலை. டி. பருப்பு மற்றும் பட்டாணி. சரியான பதில் ஏ. முலாம் பழம், தர்பூசணி மற்றும் வெள்ளரிக்காய். 1. சையத் பயிர்கள் கோடை காலத்தில் மார்ச் முதல் ஜூன் வரை குறுகிய காலத்தில் வளர்க்கப்படும் பயிர்களாகும். முலாம் பழம், தர்பூசணி மற்றும் வெள்ளரிக்காய் ஆகியவை அதிக வெப்பத்தை தாங்கி வளரும் நீர்ச்சத்து மிக்க சையத் பயிர்கள். 2. காடுகளால் வழங்கப்படும் பொருட்களாக பின்வருவனவற்றில் எது பட்டியலிடப்படவில்லை? ஏ. காகிதம் பேப்பர். பி. தாதுக்கள் மினரல்ஸ். சி. மரம் டிம்பர். டி. மூலிகைச் செடிகள் மெடிசினல் பிளான்ட்ஸ். சரியான பதில் பி. தாதுக்கள் மினரல்ஸ். 4. தாதுக்கள் என்பவை புவியின் உட்புறத்தில் இருந்து சுரங்கங்கள் மூலம் எடுக்கப்படுபவை. இவை காடுகளின் உயிரியல் உற்பத்தியால் கிடைப்பவை அல்ல. காடுகள் உயிரியல் வளங்களை மட்டுமே நேரடியாக வழங்குகின்றன. ஏ. காகிதம் காடுகளில் உள்ள மரக்கூழிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. தாவர உண்ணி விலங்குகளில் வெட்டப்பற்களுக்கும் முன்கடைவாய்ப்பற்களுக்கும் இடையிலான இடைவெளியின் பெயர் என்ன? ஏ. அல்வியோலி ஆல்வியோலி. பி. பித்தப்பை கால் பிளாடர். சி. டயாஸ்டீமா டயஸ்டெமா. டி. மார்புக்குழி thoracic cavity. சரியான பதில் சி. டயாஸ்டீமா டயஸ்டெமா. 10. முயல் போன்ற தாவர உண்ணிகளில் கோரைப்பற்கள் இல்லாததால் வெட்டப்பற்களுக்கும் முன்கடைவாய்ப்பற்களுக்கும் இடையே ஒரு இடைவெளி காணப்படுகிறது.
இந்த இடைவெளி டயாஸ்டீமா என்று அழைக்கப்படுகிறது. இது உணவை மெல்ல உதவுகிறது. பெண்களில் பூப்படைதல் தொடங்குவதற்கான பொதுவான வயது வரம்பு என்ன? ஏ 19 முதல் 20 வயது வரை. பி 12 முதல் 13 வயது வரை. சி 17 முதல் 19 வயது வரை. டி 10 முதல் 12 வயது வரை. சரியான பதில் டி 10 முதல் 12 வயது வரை. 1. பெண்களில் பூப்படைதல் என்பது பொதுவாக 10 முதல் 12 வயதிற்குள் தொடங்குகிறது. இது ஹார்மோன் மாற்றங்களால் ஏற்படும் உடல் ரீதியான முதிர்ச்சியின் தொடக்கமாகும். ஏ 19 முதல் 20 வரை வயது என்பது இளமை பருவத்தின் இறுதிக் கட்டமாகும். பின்வருவனவற்றில் சுற்றுச்சூழல் மேலாண்மையின் ஒரு கூறு எது? ஏ புத்தகங்களை வெளியிடுதல். பி இணைய வள மேம்பாடு. சி நிதி மேலாண்மை. டி இயற்கை வளங்களை பாதுகாத்தல். சரியான பதில் டி இயற்கை வளங்களை பாதுகாத்தல். சரியான விடை டி சோகஸ்மெலி. இயற்கை வளங்களை பாதுகாத்தல் என்பது சுற்றுச்சூழல் மேலாண்மையின் மிக முக்கியமான கூறாகும். இது வளங்கள் அழிவதைத் தடுத்து எதிர்கால சந்ததியினருக்கு உறுதி செய்கிறது. இது காடுகள், நீர்நிலைகள் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தை பராமரிப்பதை உள்ளடக்கியது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?